விஜய்க்கு அவருக்கு ஆதரவாக ஆதவ் அர்ஜுனா தான் முழு அரசியலையும் செய்கிறார். அவர் சொல்லக்கூடிய வகையில் தான் விஜய் செயல்பட்டு இருக்கிறார். அவர் அந்த பிரபலத்தன்மையை குறைத்துக் கொள்வதற்கு இதற்கு வரைக்கும் எந்த ஒரு முன்னெடுப்பும் எடுக்கவே இல்லை. ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க, இல்லை எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள், அது பல அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவர்களுக்கு என்னவோ அதை பிரச்சாரம் செஞ்சுட்டு இருக்காங்களே தவிர நம்ம என்ன கோரிக்கை வைத்தாலும் அரசு திருப்பி நமக்கு எந்த பதிலும் தராது. உலகத்தில் இருக்கிற யாரை வேணுமானாலும் அணுகுவதற்கு அவருக்கு பணம் இருக்குது. ஆனால் ஒரு கூட்டத்தை எவ்வாறு ஒழுங்கோடு நடத்த வேண்டும் என்று இந்த கரூர் சம்பவத்திற்கு அப்புறம் அவர்களுடைய நிர்வாகிகளை கூட்டி இதுவரை கூட்டம் போடவில்லை. அந்த கூட்டத்தினுடைய வெளிப்படைத்தன்மையை அவர் எவ்வாறு அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணாரு, பேசினாரு அப்படிங்கிற விஷயத்தை வீடியோ போட்டு காமிக்கவே இல்லை. விஜயும் தமிழக வெற்றிக் கழகமும் உச்சநீதிமன்றத்தை அணுகியுள்ள நிலையில் தமிழ்நாட்டு அரசியல் சூடுபிடிச்சிருக்கு. அதாவது இங்க ஆளும் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் மற்ற அனைத்து கட்சிகளிலும் நிலைப்பாடு அவங்க யாரோட நிற்க போறாங்க. பொதுவாக அதிமுகவும் திமுகவும் தான் முன்னாடி இருக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறதுனால கூட்டணி கட்சிகள் தான் அமைந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தை விஜய் அணுகியிருக்காரு அப்படிங்கிற அரசியல் களம் சூடு பிடிச்சிருக்குது. எல்லா அரசியல் கட்சிகளும் சூடு பிடித்து இருக்கக்கூடிய நிலையில் சூடுபிடித்து தன்னுடைய நிலைப்பாட்டை எப்படி எடுக்கிறது அப்படின்னு இருக்கக்கூடிய நிலையில பொதுமக்களாகிய நம்முடைய நிலைமை என்ன? பொதுமக்களுக்கென்று அரசியல் பேசக்கூடிய சமூக இயக்கம் இல்லாத சூழலில் பெண்களுக்காக 50% அரசியல் வேண்டும் என்று ஒரு அரசியல் சார்ந்த சமூக இயக்கமாக தமிழக பெண்கள் இயக்கம் வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலைமையில் பொதுமக்களினுடைய நிலை இந்த அரசியல் களத்தில் இப்படியாக சூடு பிடித்திருக்கக்கூடிய அரசியல் களத்தில் என்ன அப்படிங்கிறத உன்னிப்பா நம்ம பேசிட்டு வரோம். அதை தான் இன்னைக்கும் பேச போறோம். அதாவது இங்கு நீதிமன்றத்தில், சென்னை உயர்நீதிமன்றத்தில் பல உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டன. அதுல ஒரு உத்தரவு உச்சநீதிமன்றத்தில் சேலஞ்ச் பண்ணப்பட்டுச்சு. இந்த உயர்நீதிமன்றத்தில் கிட்டத்தட்ட ஒரு 4 அல்லது 5 வழக்குகள் தாக்கப்பட்டு அதில் 2 வழக்குகளில் என்ன தீர்ப்புகள் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால், ஒரு கைட்லைன் ஃபார்ம் பண்ணுங்க, ஒரு அரசியல் கட்சி கூட்டம் நடந்ததுன்னா என்னென்ன விதிமுறைகள்லாம் கடைபிடிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்கிறதுல சில கட்சியை சார்ந்தவர்களும் சில பொதுநல ஆர்வலர்களும் வழக்குகளை தொடுத்திருந்தாங்க. இதில் ஒரு வழக்கில் விஜயனுடைய கரூரில் நடந்த அந்த கூட்டத்தின் மீது மிக முறையான ஒரு இன்வெஸ்டிகேஷன் தேவை அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் உயர் அதிகாரியினுடைய தலைமையில் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அமைச்சாங்க. அதற்கு மேலே இப்போ உச்சநீதிமன்றத்தை அணுகிறதுல உச்சநீதிமன்றம் அது அப்படி அமைப்பது சரியாகாது அப்படின்னு சொல்லி சிபிஐ விசாரணை கொடுத்துருக்கு. அதே சமயத்தில் ஒரு ரிட்டையர்டான உச்சநீதிமன்ற நீதிபதிகளினுடைய தலைமையிலையும் ஒரு கமிஷன் அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இங்கே திமுக, அதாவது மாநிலத்தில் ஆளக்கூடிய அரசு திமுக அரசு, ஒன்றியத்தில் ஆளக்கூடிய அரசு பிஜேபி அரசு. சிபிஐ விசாரணை அப்படின்னு வரும்பொழுது ஒன்றிய அரசினுடைய தலையீடு இல்லாமலே இருக்குமா? இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒன்றிய அரசினுடைய தலையீடு இல்லாமல் இருக்காது என்பதற்கு பல வழக்குகளை நம்ம பார்த்துருக்கோம். ஏற்கனவே சிபிஐயினுடைய மிக முக்கிய ஆஃபீஸரை அவர் அந்த ஒரு காலக்கெடுவிற்குள் அவர் அந்த பொசிஷன்லேருந்து மாறணும் அப்படின்னு சொன்னால் அவரை மாற்றாமல் அந்த காலக்கெடுவும் தாண்டி பல ஆண்டுகள் தங்களுடைய, அதாவது ஒன்றிய அரசுக்கு சார்பாக இருக்கிறார் அப்படிங்கிறதுனாலேயே வச்சுருந்தாங்க. அதே மாதிரி தேர்தல் ஆணையரையும் அதே இதில் அந்த ஒன்றிய அரசு, இது குறிப்பாக இந்த பிஜேபி அரசு வச்சுருந்தது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஒன்றிய அரசு பாதிப்பு இருக்கக்கூடிய ஒரு சிபிஐ கிட்ட அந்த விசாரணை நடுநிலைத்தன்மையோடு இருக்கிறதா இருக்குமா அப்படிங்கிறத மக்களாகிய நாம் கூர்ந்து பார்க்கணும். அதே சமயம் அதை இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசு சார்ந்த ஏஜென்சிஸ், அதாவது இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள், உயர் அதிகாரிகள் யாரு பண்ணாலும் அவங்க செய்யக்கூடிய அந்த விசாரணை அப்படிங்கிறதும் உண்மைத்தன்மை இருக்குமா அப்படிங்கிறத நம்ம ஒத்து பார்க்க வேண்டிய நிலைமையில இருக்கிறோம். இப்போ இவங்க செய்கிற விசாரணையெல்லாம் செய்யட்டும், கொண்டு வரட்டும். ஆனால் பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பது யார்? பொதுமக்கள் தான் பாதிப்புக்குள்ளாகி இருக்கும். அப்போ இந்த பொதுமக்கள் சார்பாக இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? விஜய் என்ன பண்ணாரு?
இப்போ ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க, இல்லை எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அது பல அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவர்களுக்கு என்னவோ அதை பிரச்சாரம் செஞ்சுட்டு இருக்காங்களே தவிர உண்மையிலேயே எதுவும் பண்ணல அப்படிங்கிறது தான் நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்ப விஜய் இந்த உச்சநீதிமன்றத்தை அணுகுனது இதையெல்லாம் தாண்டி அவர் என்ன செஞ்சிருக்க வேணும் அப்படின்னு சொன்னா, அவர் கரூர் மாவட்டத்துக்கு போனா என்ன ஆகும்னு தெரியல. ஏற்கனவே நாங்க சொன்னதுதான், அந்த பிரபலத்தன்மையை அவர் குறைத்துக் கொள்ளாத வரைக்கும் அவர் உண்மையான அரசியல் செய்யவில்லை. அவர் அந்த பிரபலத்தன்மையை குறைத்துக் கொள்வதற்கு இதற்கு வரைக்கும் எந்த ஒரு முன்னெடுப்பும் எடுக்கவே இல்லை. விஜய்க்கு அவருக்கு ஆதரவாக ஆதவ் அர்ஜுனா தான் முழு அரசியலையும் செய்கிறார். அவர் சொல்லக்கூடிய வகையில் தான் விஜய் செயல்பட்டு இருக்கிறார். நான் எப்பவுமே தொடர்ந்து வீடியோக்கள்ல சொல்றது என்னன்னா, சிறு விஷயங்கள் தான் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். இந்த சிறு விஷயங்கள் பெரும் மாற்றத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறதுக்கு தமிழக பெண்கள் இயக்கம் என்ன பண்ணியிருக்கோன்னு சொன்னா, இந்த நீதிமன்றத்தினுடைய ஆணையில 24/9/2025 ஜஸ்டிஸ் சதீஷ்குமார் அவர்கள் விஜயினுடைய சார்பில் டிவிகே பார்ட்டி அணுகிய பொழுது என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, அரசுக்கு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி நடத்தக்கூடிய அரசியல் கட்சி நடத்தக்கூடிய அந்த கூட்டத்துக்கு நீங்க என்னெல்லாம் விதிமுறைகள் கொடுக்குறீங்க, அந்த விதிமுறைகளை எல்லாம் அந்த அரசியல் கட்சி பின்பற்ற வேணும், அப்படி ஒரு விதிமுறைகளை தொகுத்து கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னப்போ அதை அரசு சரியாக தொகுத்து கொண்டு வரவில்லை. எனவே மறுபடியும் நீதிபதி என்ன சொன்னாருன்னு சொன்னா, நான் உங்கள் செக்ரட்டரி ஹோம் மினிஸ்ட்ரியோட செக்ரட்டரியும் சீஃப் செக்ரட்டரியும் சேர்க்குறேன், நீங்கள் மறுபடியும் அந்த விதிமுறைகளை எல்லாம் நிர்ணயிச்சு கொண்டு வாங்க. ஒரு அரசியல் கட்சி கூட்டம் நடத்தினா என்னென்ன விதிமுறைகள், எப்படி அந்த கூட்ட அரங்கு இருக்க வேண்டும், எந்த இடத்துல வச்சிருக்க போட வேண்டும், அதுவும் இல்லாமல் பொது சொத்துக்களை அவர்கள் உடைத்தால் சேதப்படுத்தினா அதற்கு என்ன தொகை அவர்கள் தர வேண்டும், அதே சமயம் பொது சொத்துக்கள் மாதிரி இன்னொருத்தரோட பிரைவேட் ப்ராப்பர்ட்டியும் இவர்கள் மாநாடு நடத்தியதாலோ இவர்களுடைய கூட்டங்கள் நடத்தியதாலோ அழிந்தால் அதுக்கு நீங்கள் என்ன இழப்பீடு தர வேண்டும், இதையெல்லாம் சேர்த்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. நாங்கள் வழக்கறிஞர்களாக இருக்கிறதுனால இந்த நீதிமன்ற ஆணையை நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே பார்க்கறதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு அதிகமாக இருக்குது. அப்படி பார்த்த தமிழக பெண்கள் இயக்கம் என்ன செய்தது என்றால், இந்த மாதிரி விதிமுறைகளை வகுக்கும் பொழுது 50% பெண்களுக்கான இடம், அதாவது அந்த எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி மீட்டிங் நடத்துறீங்களோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த சீட்டில் உட்காரக்கூடிய பார்வையாளர்களாக இருக்கக்கூடிய இடத்துல 50% இடத்தை பெண்களுக்கு கொடுக்க வேண்டும். அதாவது சீட்டிங் சேர்லாம் போட்டு அரேஞ்ச் பண்ணாங்கன்னா 50% இருக்கக்கூடிய சேர் அரேஞ்ச்மெண்ட் பெண்களுக்காகவே ஒதுக்கப்பட வேண்டும். மற்ற கூட்ட இடங்கள் என்றால் 50% பெண்கள் போகக்கூடிய இடங்கள் டெடிகேட்டட் தனிப்பட்ட வகையில் அவங்களுக்கென்று பாதுகாப்போடு இருப்பதற்கான இடம் கொடுக்கப்பட வேண்டும். அதே மாதிரி அவர்கள் சென்று வருவதற்கான ஒரு வழியை அவர் தனிப்பட்ட முறையில் அங்கு வேற ஆண்களோ அந்த வழியை பயன்படுத்தக்கூடாது, தனிப்பட்ட முறையில் அவர்கள் சென்று வருவதற்கான பாதுகாப்பான வழியும் போதுமான அளவு தண்ணியோடு கூடிய போதுமான அளவு எண்ணிக்கையில் உள்ள கழிப்பறை வசதியும் ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த கோரிக்கையை ஹோம் மினிஸ்ட்ரிக்கும் சீஃப் செக்ரட்டரிக்கும் அனுப்பிச்சிருக்கிறோம். அந்த அனுப்பிச்சதுல பொதுவாக உங்களுக்கு தெரியும், நம்ம என்ன கோரிக்கை வைத்தாலும் அரசு திருப்பி நமக்கு எந்த பதிலும் தராது. அப்படி ஒரு கோரிக்கையை வைத்து அந்த கோரிக்கையையும் நம்ம நீதிமன்றத்தின் முன்னாடி தமிழக பெண்கள் இயக்கம் பார்ட்டியா அந்த பெட்டிஷன்ல நாங்களும் உள்ள போய் இந்த மாதிரி பெண்களுக்கான 50% இடத்தை கொடுக்க வேண்டும். ஏன்னா பெண்களுக்கான 50% இடத்தை இப்பொழுது அரசியல் கட்சிகள் கொடுக்க போவதில்லை. பெண்கள் பார்ப்பதற்கான இடத்தையாவது கொடுத்தால் தானே பெண்களுக்கான அந்த அரசியல் அறிவும் அரசியல் அனுபவமும் வர வேண்டும், வர வைக்க வேண்டும் என்று எந்த கொள்கை நோக்குடன் தமிழக பெண்கள் இயக்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறதோ அந்த கொள்கை நோக்கினுடைய ஒரு பகுதியை செயல்படுத்துவதற்கான இவ்வாறான முன்னேற்ற நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இதே போல விஜய் அவர்கள் உச்சநீதிமன்றம் வரை செல்கிறார், பெரிய பெரிய வழக்கறிஞர்களை வைக்கிறார்கள். இதெல்லாம் நீங்க ஒரு பெரிய அரசியல் செய்யக்கூடியவர் இப்படித்தானே பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனா பெரிய அரசியல் செய்யக்கூடியவர்கள் சிறு சிறு நுணுக்கமான வேலைகளை செய்ய வேண்டும் என்பதுதான் தமிழக பெண்கள் இயக்கம் சொல்லுது. அது மாதிரி இவர் எல்லாத்தையும் உலகத்தில் இருக்கிற யாரை வேணுமானாலும் அணுகுவதற்கு அவருக்கு பணம் இருக்குது. ஆனால் ஒரு கூட்டத்தை எவ்வாறு ஒழுங்கோடு நடத்த வேண்டும் என்று இந்த கரூர் சம்பவத்திற்கு அப்புறம் அவர்களுடைய நிர்வாகிகளை கூட்டி இதுவரை கூட்டம் போடவில்லை. அந்த கூட்டத்தினுடைய வெளிப்படைத்தன்மையை அவர் எவ்வாறு அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணாரு, பேசினாரு அப்படிங்கிற விஷயத்தை வீடியோ போட்டு காமிக்கவே இல்லை. இதுவரைக்கும் அவர் பேசுறதெல்லாம் பார்த்தா ரொம்ப லிமிட்டா தான் இருக்கும். மதுரை மாநாட்டில் அவர் பேசினதை கிரிட்டிசைஸ் பண்ணதுனால அவர் ஒவ்வொரு தொகுதிக்கும் போகும்போது அந்த தொகுதி சம்பந்தமான சில விஷயங்களை பேசினாரு. ஆனா அதை எப்படி பேசினாருன்னா, பேப்பரை கையில வச்சுக்கிட்டு தப்பு தப்பா பேசினார்.
இதிலிருந்து என்ன சொல்றோம்னா, ரொம்ப முட்டாள்கள் இல்ல. பொதுமக்களாகிய நம்ம ரொம்ப முட்டாள்கள் இல்ல. ஓரளவுக்கு தெரியும் யாருக்கு என்ன தெரிந்து எந்த விஷயத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. விஜய்க்கு ரொம்ப பெருசா தெரிய வேண்டியதில்ல. மிகச் சிறிய அளவு தெரிய வேண்டும். அதற்கூட தெரியாமல் வந்திருக்கக்கூடிய விஜய் வைத்து இந்த இளைஞர்களும் பெண்களும் அவர்கள் பின்னாடி வந்து போறத பார்த்துதான் தமிழக பெண்கள் இயக்கம் தொடர்ந்து வருத்தமுற்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது விஜய் உச்சநீதிமன்றத்தை அணுகி இப்படி ஒரு தீர்ப்பை வாங்கியிருக்கிறார். அது அவருக்கு நல்லதா கெட்டதா என்பது விரைவில் தெரியும். ஆனால் அவர் செய்யக்கூடிய அரசியல் நிச்சயமாக ஒரு நல்ல அரசியல் அல்ல என்பதை பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.